காலையில் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸும் ஓட்ஸும் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பேஷனாகவும் பார்க்குறாங்க. காலையில் இந்த மாதிரி சிற்றுண்டிகள் எடுத்துக்கிறது ஆரோக்கியமாக நல்லதா அப்படின்னு கேட்டால், குப்பையில் பால் கலந்து சாப்பிட்றதுக்கு சமம் தான் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸையும் ஓட்ஸையும் சாப்பிட்றது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இப்போது கார்ன்ஃப்ளாக்ஸுங்கிறது எதுலேருந்து தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மக்காச்சோளத்திலேருந்து அந்த மக்காச்சோளத்தை டீஹைட்ரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி மொறுமொறுன்னு பண்ணி அதை பாலில் போட்டால் உடனே ஊறி அப்படியே ஒரு கிறிஸ்பியான ஒரு உணர்வோடு சாப்பிட்ற வகையில் அதை உருவாக்கி வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் இயற்கையாகவே ஒரு மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் போயிருங்கிறது தான் உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க ஃபோர்ட்டிஃபைட் வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆடட் அயன் சக்தின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன விஷயம்? சோளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தையும் நாங்கள் நீக்கிட்டோம், போனால் போச்சு, நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது கொடுத்தாகணும் இல்லையா அப்படின்ட்டு செயற்கையாக சில ஊட்டச்சத்தை நாங்கள் கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸில் கார்ன்ஃப்ளாக்ஸாக இருக்கட்டும், ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த ஆடட் சுகர் இருக்கும், அந்த இனிப்பு கலந்து வச்சுருப்பாங்க, இந்த சர்க்கரையை சேர்த்து வச்சுருப்பாங்க. தேவையில்லாமல் காலையில் டைரெக்டாக அந்த சுகரை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடற்பருமன் போடுறதுக்கும் காரணமாயிருது. அதோட நீங்கள் ஒரு சிம்பிளாக இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூடையில் இந்த சோளக்கருதை விற்றுட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு 3 கருது கூட கிடச்சிரும். இந்த கருதை வாங்கி நல்ல இட்லி சட்னி போட்டு வேக வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இயற்கையில் கூட அத்தனை ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடச்சிரும். ஆனால் இதே சோளக்கருதை வாங்கி அதை உதிர்த்து அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு விற்கும் பொழுது விலை பார்த்திங்கன்னா கிலோ கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வந்துடுது. ஆனால் இதே சோளத்தினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். நீங்கள் சோளக்கருதா சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு 10-20 ரூபா சேர்த்தி போகும். அப்போது சத்தே இல்லாத இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ்க்கு நம்ம அதிக மதிப்பும் கொடுக்குறோம், அதிக பணத்தையும் கொடுக்குறோம், அதோடு சேர்ந்து நமக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்க உணவை எடுத்துக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது இந்தியர்கள் தான். விதவிதமான தானியங்களை பயன்படுத்தி சிறப்பான சிற்றுண்டியை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது இந்தியர்கள்ங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம உணவை எடுத்துக்கலாம், காலை சிற்றுண்டியை இட்லியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், ஆப்பமாக இருக்கட்டும், கொலாப்புட்டாக இருக்கட்டும், பணியாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆரோக்கியமான சிறப்பான சுவையான உணவை உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும் கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. ஆனால் காலையில் அந்த கார்ன்ஃப்ளாக்ஸில் பாலை ஊற்றி சாப்பிட்றது தான் பெருமையாக எடுத்துக்கிறோம், ஓட்ஸில் பாலை நினச்சி சாப்பிட்றது தான் பெருமையாக நினச்சிக்கிறோம்.